ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து டிக்கெட் ஃபினாலே லாஸ்ட் டாஸ்க்கு காலையில் வரைக்கும் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமாக வந்துட்டு நம்ம கமரு வந்து பிக் பாஸ் வந்து அதிரடியாக வெளியிட்டிருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் டாஸ்க்கு கார் டாஸ்க்கு பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமருதும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணது பயங்கர பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இது வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னதான் வந்து ஒரு ட்ரிகரிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இவங்க வந்து அந்த தள்ளின விஷயங்கள் பயங்கரம் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இது எப்படி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி கையாள போகிறார் அப்படின்ற விஷயங்கள் தெரியல. ஆனால் நிறைய வந்துட்டு டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, ரெட் கார்டு அது இதுன்னு. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ கார் டாஸ்க் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூழ்நிலை. நைட்டெல்லாம் வந்து செம்மையாக வந்து உட்காந்துட்டுருந்தாங்க. விஜய் பார்வதி, கமருதின்னு, திவ்யா, அதுக்கப்புறம் நம்ம சுபிக்ஷா, அரோரா 5 பேரும் விடாமல் உட்காந்துட்டே இருந்தாங்க. கடைசியில் வந்துட்டு கமரு லைட்டாக அப்படி கண்ணை சந்தார். பிக் பாஸ் புஷ்டர் கண்ணை சந்த காரணத்தால் உங்களை தூக்குறன்ட்டு தூக்கி விட்டாப்புல. அதனால் இப்போ வந்துட்டு அந்த காரை விட்டு நம்ம கமருதீன் வெளியேற்றப்பட்டார். ஸோ இப்போ வந்துட்டு அவர் உள்ளே போயிட்டார். உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா சான்றெல்லாம் பார்த்து அலறாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. ஏன் இப்படி அழுகுறாங்க? அதாவது என்ன தான் இருந்தாலும் ஓகே, நேற்று நடந்துச்சு ஒரு விஷயம், அதை மீறி அவங்க ஒரு அந்த கண்டஷன்ஸ் வந்துட்டு அதை முடித்து உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்தோடனே அவங்க பார்த்து இவ்வளோ அலற வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா சுற்றி கேமரா இருக்குது, ப்ளஸ் பிக் பாஸ் டீம் இருக்காங்க, உள்ள கண்டஷன்ஸ் இருக்காங்க. ஏன் இந்தளவுக்கு வந்துட்டு அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. சரி, எது எப்படியோ இன்றைக்கி அவர் வந்து 5வது ஆளாக வந்து இந்த அந்த கார் டாஸ்க்லேருந்து வெளியே இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய், பார்வதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா, திவ்யா, சுபிக்ஷா 4 பேர் உள்ளே இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.